வாட் சார், திஸ் இஸ் வெரி ராங் சார். உங்க பாஷையிலே சொல்றேன். நீங்க இத்தனை நாள் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு சமூக சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கு. உங்க அமைச்சர்கள் கிட்டையும் வந்து சமூக சீர்கேடுகளை பத்தி பேசினா வாய் திறக்கிறது இல்ல. பட் சமூக சீர்கேடை பத்தி நீங்க ஒண்ணு பேசுனீங்க. என்ன பேசுனீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்தீங்களே நீங்க ஏன் இதெல்லாம் கெடுத்து வச்சுட்டு போறீங்க, ஏன் மேல ஏன் பழி போடுறீங்கன்னு பேசுனதெல்லாம் லாஜிக் தான். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கெடுத்துட்டாங்க தானே சார் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க சிஎம் உட்கார வச்சிருக்கோம். சோ அதையே நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணா எப்படி? அவங்கதான் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த கட்சிக்காரங்க அதை பண்ணாம விட்டாங்க, இந்த கட்சிக்காரங்க இதை பண்ணாம விட்டாங்க, இப்போ வந்து எங்களை கேட்கறீங்க. இப்ப நீங்களும் அதே கேட்டா this is not a logic bro. ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க போயிட்டு வந்தீங்க, பிஎம் பார்த்துட்டு வந்தீங்க, பிஎம் பார்த்துட்டு என்ன பேசுனீங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, மேகதாது என்ன ஃபேஸ்ல இருக்கு, இதை பத்திலாம் நீங்க சொல்லியிருக்கலாமே. இதெல்லாம் சொல்லாம வந்து திமுகவை குறை சொல்லிக்கிட்டோம், அதிமுக சொல்லிக்கிட்டோம், மற்ற சில கட்சிகளை குறை சொல்லிட்டு இருக்கிறது வந்து ராங் ப்ரோ. இது ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, நடந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க பேசின ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா இருந்தது. அது உண்மையிலே எல்லாருமே ஏத்துக்க வேண்டியதுதான். இவங்க எல்லாம், அதாவது உங்களுடைய ரசிகர்களா இருந்து இப்ப தொண்டர்களா மாறி இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி நியூஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, அரசியல்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்க. பட் இப்போ சட்டசபையில வந்து நீங்க என்ன பேச போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சட்டசபையில அவங்க பாக்குறாங்கல்ல, நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களே. ஒரு மாநிலத்துடைய சிஎம் வந்து பேசுறத வந்து நாடு முழுக்க இருக்கிற எல்லாருமே உற்று கவனிப்பாங்க. அந்த இடத்துல வந்து நாகரிகமா பேசணும். அதுவும் வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா வந்து நாடே வந்து உற்று கவனிப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது வரைக்குமே செய்தியாளரை சந்திக்கல. இப்ப நீங்க ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பேச போறீங்கிறத பாக்குற டைம் இல்லையா இது? சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க பேசும்போது ஒரு நாகரிகம் வேணாமா? கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டுன்னு சொல்றாங்க, நான் என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஒரு பீப் போட்டு பேசுனீங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இந்த வார்த்தைகள்லாம் பேசுறத தவிக்கணும்ல. ஒரு முதல்வருடைய உரை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. சோ அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க, வாட் இஸ் ஒரு ஆக்ஷன் பிளான் நீங்க ஷேர் பண்ணலாம். இனிமே நடக்காம இருக்க நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன ப்ரொவோக் ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து முன்னாடி பண்ண அரசியல்ல சொன்னவங்க மாதிரி நீங்களும் வந்து அவங்க இதை பண்ணல, இவங்க இதை பண்ணல, இப்ப ஏன் மேல பழி போடுறீங்கன்னு சொல்றது வந்து நாட் அக்செப்டபிள் ப்ரோ. ஆக்சுவலி இதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் அது வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போங்க. அன்டில் தென், பாய்.